ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. ஓம் சரவணபவ. வடலூர் வள்ளலாரின் வரிகளில். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை வழங்கும் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வழக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். கடந்த பதிவுகளில் நம்ம தொடர்ந்து கடவுளை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். கடவுளை கண்ணால் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளை பார்த்தவர்கள் நேரே நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க யாருமே கடவுளை பார்த்ததில்லை. இதுதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். சரி, இப்ப நம்ம கடவுளை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா நம்ம பலமுறை சொல்லிட்டு இருக்கோம். எத்தனையோ தலைமுறைகளாக நாம் பார்த்துட்டே வர்றோம். இறைவன் இருக்கிறான் என்பதை சொல்கிறார்கள் தவிர இறைவன் இப்படித்தான் இருக்கிறான் என்பது யாரும் சொல்ல முடியல. அப்போ நம்ம உணர முடியும், கடவுளை உணர முடியும். அப்படி உணர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமளும் அந்த கடவுளை உணர நாம் துடித்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்குது. அப்படி அந்த இறைவன் யார் என்பதை நம்ம விரிவா பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தின் மூலக்கூறுகள் தான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதெல்லாம் சித்தர்கள் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற வரிசை கிரமப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆகாயத்தை பத்தி பார்த்தோம். ஆகாயத்துலதான் நம்ம இந்த சித்தர்கள் எல்லாம் மாற்றொரு கடுவெளி, சித்தவெளி, வெட்டவெளி இதெல்லாம் சொல்லி அங்கதான் அவர்களுடைய அனைத்து ஜீவன்களும் உருவாகிறது. அந்த மூலக்கூறுகள், அதாவது பஞ்சபூதங்கள் என்ற மூலக்கூறுகள் எல்லாம் அங்க ஒருங்கிணைக்கப்படுகிற அந்த இடம் தான் சுத்தவெளி. சுத்தவெளி பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். பால்வெளி, பிளாக் ஹோல்ஸ், யூனிவர்ஸ் இதெல்லாம் நம்ம பத்தி பேசிட்டோம். ஆகாயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம காற்றை பத்தி பார்க்க போறோம். காற்று என்பது நம்ம எல்லாமே சொல்லுவோம் பிராணா. ஏன்டா என் பிராணனை வாங்குற அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படிங்கிறதுக்கு பதில் ஏன்டா என் பிராணனை வாங்குறேன்னு சொல்லுவோம். அந்த அப்போ பிராணம் என்பது இந்த உயிரோடு அடக்கம். இந்த பிராணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த காற்று இல்லைன்னா அது ஜடப்பொருளாக இந்த மானிட உடல் ஆகிவிடும். அப்ப எப்போ என்னடா மூச்சு பேச்சு இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப மூச்சு இல்லை என்றால் அவன் இறந்தவன் என்றதை நம்ம கொள்வோம். இப்ப டாக்டர்லாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நீங்க என்ன பாக்குறாங்க, முதல்ல எடுத்து போய் இந்த இடத்துல பார்ப்பாங்க, இல்லைன்னா அந்த காடி நாடியை இங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் மூச்சு இங்க வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் இங்க 3 இடத்துல 4 இடத்துல அவங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடலில் இந்த உயிர் இருக்குதா, தங்கி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நாடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம உடல் பிணியை நம்ம இந்த நாடிகள் மூலமாகவும் பார்ப்போம். அப்போ ஒரு நிமிடத்திற்கு இத்தனை நாடி துடிப்பு இருக்கும். அதுதான் இப்போ எல்லாம் யாருமே பார்க்கறது ஸ்டெத்தஸ்கோப்ல பார்த்துட்டு ஏதோ ஒரு கவுண்டிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, டிவைசஸ் நிறைய வந்துருச்சு. அதனால அவங்க ரொம்ப ஈஸி. அப்போலாம் எனக்கு தெரிஞ்சு 1975 80கள் எல்லாம் ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க RIMP அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல RMP அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வரோக நிவாரணி ஒரு சின்னோண்டு ஒரு கடுகளவு மாத்திரை மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற டன் கணக்க மாத்திரை எல்லாம் எதுவும் இல்லை. அவங்க நாடியை பார்த்துதான் அவங்க வைத்தியமே சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நம்ம போனோம்னா என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா. அப்போ அப்படி கிடையாது. அப்போ அவங்களே பார்த்து என்ன மாதிரியான வியாதிகள் இருக்குது, அதுக்கு தேவையான மருந்து என்னங்கிறது அவங்க கொடுப்பாங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஊசி போட மாட்டாங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஆபரேஷன், ஊசி, சர்ஜரி இப்படி போயிட்டு இருக்குது. சரி, நம்ம சப்ஜெக்ட் டைவர்ட் பண்ணாக வேண்டாம். ஸோ அப்போ அந்த மூச்சு என்பது நமக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு மூச்சு. அப்ப அந்த மூச்சுங்கிறது மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 22,000 தடவை மூச்சு உள்ள இழுத்து வெளியே இருக்கிறோம். அதாவது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். உள்ள இழுத்து வெளியே விடுறோம். உள்ள இழுக்கும்போது ஆக்சிஜனா போகுது, வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடா போகுது. இது அறிவியல். ஆனால் நாம் ஒரு சராசரியா ஒரு குறைந்தது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 7 முறை நம்ம பண்ணணும்.
அதிகபட்சமா வந்து 30 முறை ஒரு நிமிடத்திற்கு சுவாசிக்க வேண்டும் அதிகபட்சமா. ஆனால் சராசரியா வந்து 12 இருந்து 20க்குள் வந்து சராசரியா நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வயது வந்து 70 இருந்து 120 ஆண்டுகள் நம்ம வாழலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கணக்கு. ஆனால் நம்ம அந்த விலங்கினங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா மூச்சு இழுக்கிறது வந்து நாய். ஒரு நிமிடத்திற்கு 15 இருந்து 35 வரைக்கும் நார்மலா அப்படிதான் இருக்கும். நாம 7, அது 15. அதே மாதிரி அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட மூச்சை இருக்குது. நாம 35 அதிகபட்சம், ஆனால் அது பாருங்க 60. அதனாலதான் அதோட வாழ்க்கை வந்து 10 இருந்து 13 ஆண்டுகள் அதோட இருக்குது. சரி, அப்ப அதிகபட்சமா வாழ்ற குறைந்தபட்சமா மூச்சு இழுக்கிற ஒரு பிராணி எது அப்படின்னு பார்த்தா ஆமை. நீங்க பார்த்திருப்பீங்க 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் இந்த ஆமை வந்து ஒரு நிமிடத்திற்கு 4 முறைதான் சுவாசத்தை இழுத்து விடும். இதுதான், அதனாலதான் அதோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் சித்தர்கள் எல்லாம் இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இந்த மூச்சு, இந்த பிரணயாமா அப்படிங்கிறது வந்து அட்டமா சித்துக்கள்ல ஒண்ணு. அப்ப அட்டமா சித்துக்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தா யாமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இப்படிங்கிற ஒரு 8 விதமான நம்ம வந்து யோக, அதாவது என்ன சொல்றது, இது வந்து ஒரு தியான பயிற்சி. தியானம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தியானமும் அதுல இருக்குது, யோக பயிற்சின்னு சொல்ல முடியாது. இது வந்து யோகமும் அதுல இருக்குது. ஆசனம்ங்கிறதா யோகா அப்படின்னு சொல்ற அந்த ஆசன பயிற்சி. ஸோ இந்த 8 விதமான விஷயங்களை தான் அட்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அட்டாங்க யோகத்துல 3 இது பாத்தீங்கன்னா ஆசனம் அப்படிங்கிறதும், பிரணயாமம் அப்படின்றதும், தியானம் என்பது மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். இப்போ ஆசனம் என்பது வந்து நம்ம என்ன சொல்றோம், யோகா என்ன சொல்றோம், உடலை வந்து வளைத்து நெளித்து நம்ம வந்து பிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு தான் ஆசனம் சொல்றோம். ஆனால் அது மட்டுமே அல்ல வந்து ஆசனம். அதாவது உடல், மனம், ஆன்மா இது 3ஐயும் சிங்க்ரனைஸ் பண்றது, ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஆசனம். இந்த 3ஐயும் ஒருங்கிணைக்கும் பொழுது நமது சுவாசம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து உள்ளிழுத்து வெளியே இழுக்கணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம அப்புறமா இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆசனத்துல. ஆனால் பிரணயாமம் என்பது 100% மூச்சை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிற ஒரு பயிற்சி தான் வந்து பிரணயாமம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா கிரியா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கிரியா அப்படின்னு பாக்குறோம், கபால் பட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், வினோலம் அனோலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய அதுல பிரணயாமாவில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரணயாமத்தை அதாவது மூச்சை மையப்படுத்தி பிரதானமான உள்ளதுதான் வந்து பிரணயாமா. அடுத்தது தியானம். தியானத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மூச்சு உள்ள இழுக்கும் போது மூச்சு பிரதானமா இருக்கும், மூச்சை கவனி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சுத்தி இருக்கிற நம்மளுடைய அந்த நிலைகள் எல்லாம், அதாவது என்னன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாம் வந்து அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா மூச்சை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சை கவனிக்க முதல்ல நம்ம வந்து எப்படி கவனிப்போம்னா, இங்க மூச்சு இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும். இங்க இருந்து நம்ம இழுக்கிறோம், அது உண்மை. ஆனால் எங்க இருக்குன்னா நம்ம நாபி இருக்கு இல்லைங்க, தொப்புள் கொடி, அது வரைக்கும் நம்ம வந்து உள்ள இழுக்கிற மாதிரி இழுக்கும் போது தொப்புள் கொடியிலிருந்தே இழுக்கிற மாதிரி வெளியே விடும் போது இங்க விடணும். அப்ப உள்ள இழுக்கும் போது இங்க இருந்து உள்ள இழுத்து தொப்புள் கொடி வரைக்கும் கொண்டு போகணும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த மூச்சை கவனிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இதோட இடைவெளி, இந்த தொப்புள் கொடிக்கும் இதுக்கும் உள்ள அந்த இடைவெளி நம்ம அதை கவனிக்கும் பொழுது கொஞ்சமா அப்படியே வந்து மூச்சியோடைய அந்த இது வந்து கம்மி ஆயிடும். அப்ப நீங்க மூச்சு இழுக்கிறது அந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்து தியானம், அந்த ஸ்டேட்டஸ், தாட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம அடையும். இது வந்து இந்த மூச்சு பயிற்சிக்கான இம்பார்ட்டன்ஸ், அதாவது நம்ம காற்றுக்கான இம்பார்ட்டன்ஸ். சரி, இந்த காற்றை எப்படி நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு வழிமுறைகள். அப்ப நாம மூச்சு விடாம இருக்கோமா? இல்ல. இப்ப நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு வந்து அறிவியல்ல என்ன சொல்லுவாங்க, இந்த மூச்சு பயிற்சி மூலமாக, தியானத்தின் மூலமாக நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறத வந்து நம்ம வந்து உள்வாங்குறோம். காஸ்மிக் எனர்ஜிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த சக்தி. அறிவியல் பூர்வமா இப்படிதான் சொல்றாங்க, நாம ஆன்மீகத்துல வேற விதமா சொல்றோம். சோ அந்த காஸ்மிக் எனர்ஜியை நாம உள்வாங்குறோம். எப்போ? தியானம் மூலமாகவோ மூச்சு பயிற்சி மூலமாகவோ. சோ அதை எப்படி வாங்கணும்? அப்ப நாம வந்து இப்ப நைட்டு படுக்கிறோம், காலைல தூங்கி எழுந்திக்கிறோம், அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா, அப்படி நம்ம உயிரோட இருக்கிறோமா இல்லையான்னு எப்ப தெரியும்? அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருந்து போயிட்டு வெளியே வந்துடுறோம். சோ அப்ப நாம அந்த உயிரோட இருக்கிறதுங்கிறதே நம்ம தூங்கி எழுந்தது பிறகு தான் தெரியும். அப்ப அந்த இடைப்பட்ட அந்த காலத்துல நம்ம என்ன நடக்குதுன்னா, நம்ம எப்படி மொபைலுக்கு சார்ஜர் எப்படி பண்றோமோ அது மாதிரி தான் நமக்கு வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு வந்து உள்ளுக்குள்ள மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடுவதன் மூலமாக நம்ம சார்ஜ் ஆகுது. அப்ப எல்லாருக்குமே நம்ம வந்து நீங்க கண்டினியூஸா ஒரு 2 நாள் கண் முழிச்சு பாருங்க, உங்களால நிக்க கூட முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சார்ஜிங் நடக்குது. அப்போ
ஏற்கனவே நமக்கு சார்ஜிங் நடக்குது, ப்ராப்பர் சேனலா நம்ம வந்து அது சார்ஜிங் ஆகுதான்னா அது இல்லை. அதுக்கு தான் வந்து முறையான இந்த மூச்சு பயிற்சியை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்ப சித்தர்கள் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4:16:8:2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரையில உங்களுக்கு தோணும். 4 என்பது நாம் உள்ளிழுக்கும் கால அளவு, மாத்திரை என்று சொல்லுவோம். 4னா 1 2 3 4 இந்த கால அளவுல அந்த இழுக்கும் அந்த கால அளவு. 16 என்பது அதை நம்ம தக்க வைத்துக் கொள்வது, உள்ளுக்குள்ளேயே அந்த மூச்சை நம்ம தக்க வச்சுக்கணும். 16 கவுண்ட் வரைக்கும் அந்த மாத்திரை வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கணும். 8 என்பது எப்படி 4 நம்ம எழுத்தமோ அதை 8ஆக டபுள் மடங்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும், மெதுவா ரிலீஸ் பண்ணணும். அந்த 8 அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு மெழுகுவத்தியை நம்ம அந்த மூக்குக்கு கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம விடுற அந்த மூச்சு காத்து அந்த மெழுகுவத்தி ஆடக்கூடாது. அந்த 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 இது இருக்கு இல்லைங்களா, அந்த மெழுகுவத்தியோட அந்த சுடர் ஆடக்கூட கூடாது. அந்த அளவுக்கு மெல்லிய விஷயத்துல நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். இந்த 2 என்பது என்னதுன்னா, சுத்தமா அந்த வயிறு எல்லாம் மூச்செல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எம்டி ஸ்டொமக்னு சொல்லும் இல்லையா, அந்த காற்றை மொத்தமாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 மாத்திரை அளவு நாம் இந்த வயிற்றை வந்து காலியாக வைக்கணும். இப்படியே நாம வந்து பிராக்டிஸ் பண்றவங்க தான் வந்து சித்தர்கள். அதனாலதான் அவங்களுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி, நம்ம எல்லாம் வந்து சமாதின்னு சொல்றோம், ஜீவனோடு இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க சாப்பாடே தேவையில்லை, அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாமே என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்ன ஆகும், உள்ள போய் குளுக்கோஸா மாறும். குளுக்கோஸ் என்ன ஆகும், ஆக்சிஜனா உள்ள போய் அந்த உள்ள குளுக்கோஸ் எல்லாம் உள்ள நம்மளுடைய டிஷ்யூஸ், நம்மளுடைய அந்த செல்லுக்குள்ள போய் அடங்கும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே நேரடியாவே அந்த 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 எக்ஸ்ட்ராக்டை எடுத்து போய் ஆக்சிஜனா உள்ள கொண்டு செல்ல போய் உள்ள கொண்டு போய் இந்த மாதிரியான ஜீவனா உள்ள அடக்குறாங்க. இதுதான் வந்து சித்தர்களுடைய இந்த காற்றின் மூலமாக நம்ம வந்து கொண்டு வரோம். ஆனா மனிதர்களுக்கு இந்த மாதிரி சித்தர்கள் முறைப்படி பண்ண முடியுமானா முடியாது. அப்ப நாம என்ன கவுண்டிங்ல நம்ம எடுக்கும். இன்னைக்கு இருக்கிற நிறைய குருமார்கள் மூச்சு பயிற்சி, யோகாசன பயிற்சி நிறைய இதெல்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, 4 4 6 2 அப்படிங்கிற ஒரு கணக்குல அவங்க சொல்றாங்க. அதாவது 4ஐ உள்ளிழுத்து 4ஐ உள்ளிருத்தி 6ஐ வெளியிட்டு 2ஐ நம்ம வந்து எம்டி ஸ்டொமக், அதாவது காலியாக்கணும். அந்த வயிற்றை வந்து காலியா வைக்கிற அந்த 2 அது 2 தான். சோ இந்த மாதிரியான ஒரு மனிதர்களுக்கு நாம் கடைபிடித்தால் என்ன, நாம அந்த 70 to 120 ஆண்டு காலம் வரைக்கும் வாழ்றதுக்கு நமக்கான எனர்ஜி கிடைக்கும், நமக்கு நோய் இல்லாம வாழலாம் அப்படின்னு தான் வந்து இந்த காற்று. இதுதான் பிரபஞ்ச தத்துவம். இந்த காற்று எங்க கிடைக்குது, பிரபஞ்சத்துல கிடைக்குது. என்னவா வருது, அத பஞ்சபூதங்கள்ல ஒரு எலிமெண்டா தான் இந்த காற்று வருது. ஆக நம்ம வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்துல நம்ம வந்து 2வது நம்ம வந்து இந்த காற்றை பத்தி பார்த்திருக்கிறோம். இந்த காற்றை அடிப்படையாக கொண்டுதான் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஆக இந்த பிரபஞ்சத்தோட மூலக்கூறாக வந்து நம்ம இந்த பஞ்சபூதத்தை பார்க்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இப்போ ஆகாயத்துக்கு வந்து நம்ம வந்து குறியீடா வந்து சிரசு அப்படின்னு சொல்றோம். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த ஆகாயத்துக்கு இணையா இந்த உடலே வந்து ஒரு ரிசீவர் மாதிரி தான், நம்ம ஆண்டனா மாதிரி தான் நம்ம வந்து செயல்படுது. அப்படி இந்த உடல்ல வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு என்னென்னலாம் ஆண்டனாவா செயல்படுதுன்னா, நம்ம ஆகாயம் என்பது இந்த சிரசு அப்படிங்கிறதுக்காகவும், காற்று அப்படிங்கிறது வந்து மூச்சு காற்று நம்ம சொல்றோம். இந்த உடல்ல வந்து மூச்சு காற்று, அது வந்து ஸ்பரிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த பரிசம் எங்க வருது அப்படின்னா, நம்ம தோள்கள் மூலமா வந்து நாம வந்து இந்த ஸ்பரிசத்தை உணர்றோம், இந்த காற்றை நாம் உணர்கிறோம். அடுத்து வந்து நெருப்புங்கிறது வந்து சூடு. நம்ம உடம்புல இருக்கிற இந்த சூடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடல்ல இருக்கிற இந்த சூடு, அந்த கண் மூலமாக வந்து நாம வந்து அதை ரிசீவ் பண்றோம். எப்படி வந்து காற்றை தோள்கள் மூலமாக ரிசீவ் பண்றோமோ அது மாதிரி இந்த நெருப்பை வந்து நம்ம கண்கள் மூலமாக, அது ரூபம், அது காட்சியா நமக்கு தெரியுது இந்த நெருப்பு, அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து நீர் வந்து சுவை மிகுந்தது. நம்ம உடம்புல வந்து ரத்தமா இருக்குது. அதுக்கு வந்து சுவை வந்து நாக்கின் மூலமாக இந்த சுவையை நாம் அறிகிறோம். அடுத்து வந்து நிலம் என்பது வந்து நம்ம இந்த உடல் உறுப்புகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிலத்துல வந்து நம்ம வந்து மூக்கின் மூலமாக நுகர்ச்சி, நம்ம இந்த வாசனைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த பதிவுல நம்ம வந்து காற்றை பத்தி நம்ம பார்த்ததுனால, காற்று அப்படின்றது வந்து ஒரு ஸ்பரிசம். இந்த ஸ்பரிசம் என்பதை தோள்கள் மூலமாக நாம் இதை உணர்கிறோம். எப்படி இந்த தோல் வந்து இந்த காற்றை உணர்ந்து ஒரு ரிசீவர் மாதிரி நமக்கு செயல்படுதோ, அது மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ள இந்த காற்று வந்து தோள்கள் மூலமாக நாம் உணர்கிறோம்.
இதோட அடுத்த தொடர்ச்சியா நம்ம வந்து நெருப்பை பற்றி அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற புதிய புதிய காணொளிகள் உங்களை சேரும் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.